பாப்பா வந்து ஃப்ளைட் கிடைச்சு போயிடுச்சா? இண்டிகோ ஃப்ளைட் எல்லாம் வந்து பயணம் ஒத்தி வைக்கப்பட்டு, ஆனா இவங்க போனது சரியா கிடைச்சிருச்சு. அன்னைக்கு நிகழ்ச்சி முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க, சரியான நேரத்துக்கு போயிட்டாங்க. இது ஒண்ணு நீங்க அடிக்கடி சொல்லுவீங்கல்ல, பொதுத்துறை நிறுவனமும் தனியார் துறை நிறுவனத்துக்கும் உள்ள வித்தியாசம். அந்த விமானிகளோட ஓய்வு நேரத்தை அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஓய்வு நேரம் அதிகமாகும் போது அதுக்கான ஆள் அதிகமா இருக்கும்போது அந்த ஷிஃப்ட் மாத்தி கொடுக்கறதுக்கு அதுக்கான ஆளையெல்லாம் இவங்க போடாம எதை வச்சு அவ்வளவு இதா இருந்தாங்களோ தெரியல. கடைசி நேரம் அமலுக்கு வந்ததுமே விமானம் எல்லாம் ரத்து பண்ணிட்டு பயணிகள் போய், அதுவும் முன்கூட்டி செய்தியும் இல்லாம ஏர்போர்ட்லயே போய் ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. உடனே பிரைவேட் மத்த, அதாவது இதுவும் தனியார் நிறுவனம் தான், ஆனா எப்படி வந்து தனியார் வந்து பணம் லாபம் இருப்பாங்களே அப்படின்னு இத மிகப்பெரிய உதாரணம். 3700 ரூபாய் சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு வர்றதுக்கு பிளைட் டிக்கெட்னா 66,000 70,000 பக்கமா உடனே சார்ஜ் ஏத்தி இருக்காங்க. பணக்காரரா இருந்தா கூட அந்த நிமிஷம் உடனே இது பண்ணணும்னா அளவே இல்ல. தனியார் நிறுவனத்துக்கும் பொதுத்துறை தனியாருக்கு லாபமே வந்து குறிக்கோள். முதல்ல இருந்தே கண்காணிச்சு கட்டாயம் இந்த மாதிரி தான் இருக்கணும், பயணிகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கறத அதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது இல்லையா, இருந்து கண்காணிச்சிருக்கணும். இவங்களும் வந்து விபத்தெல்லாம் நடக்குது இல்லையா ஓய்வு இல்லாதனால, பணி சுமை காரணமாக மருத்துவத்துறையில இருந்து காவல்துறையில இருந்து தற்கொலைகள்லாம் நடக்கிறது கூட பணி சுமை மன அழுத்தம் ஒரு காரணம். அப்ப விமானிகள் பறந்துகிட்டு இருக்கும்போது நமக்கே பிளைட்ல அந்த ஜன்னலோட சீட் இருக்குது இல்லைங்களா, அதுல உட்காந்து ரொம்ப தூரம் போற வரைக்கும் கொஞ்சம் தெரியற வரைக்கும் தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா ரொம்ப போர் அடிக்கும். விமான பயணம் மாதிரி போரிங் எனக்கு பொறுத்த வரைக்கும் இது இல்ல. நீ 10 முறை போயிட்டீல, அப்ப விமானிக்கும் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லையா, என்னதான் வேலை என்னதான் ஆசைப்பட்டு போயிருந்தாலும் அப்ப அவங்களுக்கு ஓய்வு கட்டாயம் வேணும் அப்படிங்கிறது. அத இந்த நிறுவனம் முறையா முன்னாடியே ஆளெல்லாம் எடுத்து நிரப்பாதனால இதேதான் வந்து பஸ்ஸும் அந்த விழா காலங்கள் வரும்போது அந்த ரெட் பஸ்ன்னு சொல்றாங்க, அதுவும் 2-3 மடங்கு கூட்டிடுறாங்க. இதெல்லாம் முன்கூட்டியே கட்டாயம் இதுதான் இருக்கணும், அப்படியே அதிகப்படுத்தினாலும் இந்த எல்லைக்கு மேல போகக்கூடாது அப்படிங்கறத அரசாங்கம் உறுதியா பின்பற்றணும். அந்த மாதிரி அதிகமா வாங்கினா அவங்களோட லைசன்ஸ கராரா கேன்சல் பண்ணணும். போய் நம்ம வந்து நமக்கு அதிகாரம் போய் அந்த பிடிக்க போனதுமே லஞ்சம் வாங்கிட்டு விட்டுறது திருப்பி அவங்க இல்லங்கய்யா. ஏர் இந்தியா விட்டது மிகப்பெரிய, அது சோமாலியாவுக்கு அடுத்து இந்தியா இல்லாத நாடு இந்தியா அப்படின்னு வளர்ச்சி அடைஞ்சிட்டோம். அந்த காலத்துல இருந்து கொண்டு வந்துட்டோம். ஆனா விமான போக்குவரத்து பொதுத்துறை முடிச்சா மக்கள் வந்து அவ்வளவுதான். ஆமா, கீழ்நிலைக்கு போயிடுவாங்க. கல்வியும் பொதுத்துறைகளும் அவசியம் இருக்கணும். அது அரசாங்க கையில இருக்கும்போது அது சேவை, தனியார் துறைக்கு போகும்போது அது தேவை. அது வந்து முதலாளியோட லாபம். அது வந்து நம்ம எல்லாரும் உழைக்கும் மக்கள் தான் புரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.